ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. இயேசுவின் நாமத்திலே நாம ஜெபம் பண்ணி அவரை கனப்படுத்தி என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து அவருக்கு நம்மை நாம ஒப்பு கொடுத்தா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாம நாங்க இல்ல ஆண்டவரே. உம்மால் தானே நாங்க உண்டாகி இருக்கிறோம். நாங்கள் என்னவா இருக்கிறோமோ அது உம்முடைய கிருபை. உம்முடைய துணையும் உதவியும் இல்லாம நாங்க இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாதுப்பா. இதை அறிக்கையிடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. எழுந்துட்டீங்களா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சுலங்க. இந்நேரமே நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சொல்லுங்க. எழுந்த உடனே சிலருக்கு ஒரே அழுத்தம். வேலை 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 வேலை, இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ஸ் திறந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், ஆபீஸ்க்கு போறவரை பார்க்கணும், அவங்கள பிள்ளைகளை ஸ்கூல்ஸ்ல இறக்கி விடணும், சமைக்கணும், செய்யணும், கழுவணும், துடைக்கணும், போகணும், வாங்கணும், கொண்டு வரணும். அநேகமான வேலைங்க இன்றைக்கு மனுஷங்களுக்கு இல்ல. எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு லைஃப். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்த பிறகு, கேஸ் சிலிண்டர்ஸ் வந்த பிறகு, குக்கர்ஸ் வந்த பிறகு, ஆனா கூட எனக்கு டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல என்கிறாங்க. தகுதிக்கு மிஞ்சின வேலைகளை வைத்துக் கொண்டு அழுத்தத்துக்கு ஆளாகி எந்த வேலையும் சரியா செய்ய முடியாம இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பாதி பாதி செய்து நிறுத்துகிறவர்களாய், சலித்து போகிறவர்களாய் இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு முறை இயேசு கிறிஸ்து வழியிலே போய்கொண்டிருக்கையில மார்த்தாள், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டீங்களா என்று வரவேற்த்தாங்க. நீங்க ஆண்டவர் அழைத்தா கண்டிப்பா அவர் உங்க வீட்டுக்கு வருவார். அது பெரிய வீடோ சிறிய வீடோ, நீங்க கொடுக்கிறது கஞ்சோ சாதமோ பிரியாணியோ என்பது முக்கியம் இல்லைங்க. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரு. நம்ம கொடுக்கிறதையும் நம்ம வைக்கிறதையும் கிடையவே கிடையாது. நீங்க அதிகமாகவோ குறைவாகவோ கொடுக்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. உன்னுடைய தகுதியை வைத்து, அது நிறைவோ தாழ்வோ, நீங்க கொடுத்ததை ஆண்டவர் அங்கீகரிப்பாரு. சரி, ஆண்டவர் மார்த்தாளின் அழைப்பை ஏற்று அந்த வீட்டிற்குள்ளே சென்றார். மார்த்தாள் உடனே சமையல் அறைக்கு ஓடினாங்க. அவருக்கு எதையோ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க போல இருக்கு. மரியாளோ அவருடைய பாதத்தண்டையில் உட்கார்ந்து அவருடைய போதனை கேட்க தொடங்கினாள். பலவிதமான வேலைகளில் இருந்த மார்த்தாள் பதட்டப்பட்டு கொண்டு கடகடன் வெளியே வந்து, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா, நான் ஒருத்தி மாத்திரம் வேலை செய்கிறேன்னு, அந்த மரியாளை எனக்கு வந்து உதவி செய்யும்படி சொல்லுங்க அப்படின்னு வீட்டிற்கு அழைத்த ஆண்டவர் மேலேயே குற்றம் சுமத்துறாங்க. சும்மா உட்கார வச்சிட்டீங்களே அவளை என்பது போல. என்னங்க, எப்பயாவது வேலை அதிகமாகும் போது நமக்கு பதட்டம் அதிகமாகும்லங்க, கோபம் அதிகம் வரும்ல, சலிப்பு அதிகமா வரும்லங்க. ஒரு முறை இந்த விஷயங்களை பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை. 40வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். நம்ம பதட்டத்துல ஆண்டவரை கூட திட்டுவோம்லங்க. ஆண்டவர் மேலேயே குற்றம் சுமத்துவோம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த வேலைங்க, எனக்கே இந்த பிரச்சனைங்க, ஏன் கொடுக்கிறார் ஆண்டவர்? அநேக காரியங்களில் மார்த்தா இருந்தாலும் வேலை செய்ய சொல்லி பைபிள் சொல்லுதுதான். ஆனா அநேகமான வேலைங்க அவசியம் இல்லை. உங்க பலத்துக்கு மிஞ்சின வேலைகளை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லவும் மாட்டார். உன் தகுதிக்கு மிஞ்சினதை நீ செய்ய அவசியம் இல்லை. என்னங்க, உணவை சமைப்பதிலே நல்ல ஆரோக்கியமான உணவை ஆயத்தப்படுத்துவது வேறு, ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக உணவை ஆயத்தப்படுத்துவது வேறு. எத்தனை விதமான சமையல் செஞ்சிருக்கிறேன்னு தெரியுமான்னு காட்டிக்கொள்ள சிலர் சமைப்பாங்க. என்ன வேலை செய்தாங்களோ இங்க விவரமா நமக்கு எழுதி இல்ல, நமக்கு அவசியமும் இல்ல. பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தம் அடைந்த ஆண்டவரிடம் வந்தபோது ஆண்டவர் ஒன்னு சொன்னார். அதற்கு ஆண்டவர் 41ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஆண்டவர், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்.
நீ அநேக வேலைகளை குறித்து, காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இது ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறையாக இன்றைக்கு மாறிவிட்டதுங்க. குடும்பத்தை நடத்தும் பெண்ணுக்கு பலவித வேலைகள், வெளியே போகிறவங்களுக்கும் வேலைங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு கூட பாருங்க, ஸ்கூலுக்கு வருவது, போவது, ஹோம்ஒர்க் செய்வது. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு ரிலாக்ஸேஷனே இல்லையாங்க. கழுதை சுமைய போல அவ்வளவு பெரிய பேக்ல புக்ஸ போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவது, திரும்ப வந்ததுல இருந்து திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பது என்பது அந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பை உண்டாக்குது. இன்றைக்கு அநேகர் ஸ்கூல் போக மாட்டாங்க. ஸ்கூல் போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுகிறாங்க. காரணம், எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருந்தாலும் ஏபிசிடி தானங்க அங்க கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய அளவுக்கு தானே அவனால கற்றுக்கொள்ள முடியும். அதே போல எல்லா விஷயத்திலும் கூட எதையோ வைத்துக்கொண்டு எல்லாம் பாதி பாதி முடிச்சு எதையும் சாதிக்காத நிலைமையில நாம இருந்து விடுகிறோம். அது வீட்டு வேலையா இருக்கட்டும், அது சமையல் வேலையா இருக்கட்டும். ஒரு கல்யாணம்னா பாருங்க, பதட்டம், வேலைங்க, கல்யாண வேலைன்னு சொல்றாரு ஒருத்தர். சண்டே ஆலயத்துக்கு கூட வராம என்னங்க கல்யாண வேலையில இருக்கிறவங்கள மணிங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, என்ன இந்த ஒரு நாள் கல்யாணத்துக்காக என்ன அவ்வளவு பாடு, அவ்வளவு அவசரம், அவ்வளவு செலவு, ஏன் அவ்வளவு வீணான ஆர்ப்பாட்டம்? நம்ம அநேக முறை அநேக காரியங்களை வைத்துக் கொள்கிறோம், வருத்தப்படுகிறோம். இது நடுவில் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். அவர் நினைவுக்கு வந்தா அவரை நிந்திக்க தொடங்கி விடுகிறோம். எவ்வளவு பயங்கரம் இது! ஆண்டவரை வீட்டுல உட்கார் வைத்துக் கொண்டே ஆண்டவரிடத்துல நேரம் செலவிடாம, ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்காம வேலையில இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவருக்காக வேலை செய்வது வேறு, ஆண்டவரோடு வேலை செய்வது வேறு. அநேகர் எங்களை போன்ற பாஸ்டர்மார்கள் கூட எவ்வளவோ ஊழியம் செய்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், இவங்களுக்காக ஜெபிக்கிறோம், இங்கே போனோம், அங்க போனோம், இத்தனை பிரசங்கம் செய்தோம், அத்தனை செய்தோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவனோடு நீங்க நேரம் செலவிடாவிட்டா, தேவனிடத்தில் உட்கார்ந்து கொண்டு இல்லாவிட்டால், ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். தேவையானதை விட்டு விடுகிறோம் அநேக வேலைகளை வைத்துக்கொண்டு. அனவசியமான வேலைகள் நடுவே அவசியமான வேலையை விட்டுட்டா என்ன பிரயோஜனம் இருக்கும் சொல்லுங்க? அவசியமானது ஒன்றே. எது அவசியமானது? நாம தேவனுக்காக செய்வதல்ல, தேவனோடு இருப்பது தேவை. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன செய்தாங்க மரியாள்? ஏசாண்டவரின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய போதனையை கேட்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையா உட்கார்ந்து அவர் போதனையை கேட்பது, அவரோடு நேரம் செலவிடுவது, அவரிடத்துல ஜெபிப்பது ரொம்ப அவசியமானதுங்க. உன் வேலைகள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள். எத்தனை வேலைகள் இருந்தாலும் ஏசாண்டவரோடு நேரம் செலவிடுவது அலட்சியப்படுத்தாதீங்க. முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கோ ஒரு லிஸ்ட் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தேவைப்பட்டா முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிங்க. அதுல எவ்வளவு அவசியமில்லாத வேலைகளோ, எத்தனை அனாவசியமான வேலைகளோ, எத்தனை இன்றைக்கு செய்ய வேண்டியது அல்லவோ தேவன் ஃபில்டர் செய்வது போல நமக்கு ஏவுதலை கொடுப்பாரு. அதிலே இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு செய்து முடித்தால் போதும். எந்த நாளின் தீங்கு அந்நாளுக்கு போதும். நாளைய குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைக்கு தன்னுடைய காரியத்தை பார்த்துக் கொள்ளும். பாருங்க, தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவங்க, அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க. உங்களில் அநேகர் அனுதின தியானத்தை தவறாமல் கேட்கிறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. உங்களுக்கு தெரியாமலேயே அநேகர் கிறிஸ்துவ அறியாதவங்க கூட, கிறிஸ்துவ பத்தி கேள்விப்படாதவங்க கூட, அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க தினமும் ஒழுங்கா வசனத்தை கேட்கும் போது ஏசாண்டவரில் இருக்கிற மேன்மை, அவருக்குள்ள இருக்கிற விசேஷம், அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்கிற பாவ உணர்வு, எனக்கு ஏசாண்டவர் வேண்டும் என்கிற வாஞ்சை வருகிறது என்ற சாட்சி கொடுக்கும்போது தேவனோடு ஒரு 20 நிமிஷம் செலவிட்டால் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. மனதிற்குள்ள இருக்கிற இருட்டு விலகி வெளிச்சம் வருது. எதை செய்ய வேண்டும், எது அவசியமில்லை, எது தேவை, எது தேவையில்லை என்று தெரிந்து கொள்ள முடியுங்க. அது மட்டுமல்ல, நம்ம செய்கிற வேலையை திறமையாய் செய்ய முடியும். நம் வேலை வாய்க்கிறத பார்க்க முடியும்.
எத்தனையோ வேலைகளை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில பதட்டப்படுவதை விட, இயேசுவே, இந்த நாளுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று ஆண்டவரிடத்துல நீங்க ஒரு முறை ஜெபித்தால் நாள் முழுவதிலும் அந்தந்த நேரத்திலே நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன வேலை உங்களுக்கு? தேவையில்லாத வேலைகளை ஏன் வச்சுக்கிறீங்க? உத்தியோகம் இருக்குல்ல, திரும்ப ஓவர் டைம் ஏன் செய்றீங்க? சைட் பிசினஸ் ஏன் செய்கிறீங்க? நீங்க உங்களுடைய நேரத்தையும் இழந்து தேவனுடைய நேரத்தையும் திருடி வியாபாரங்களை செய்கிறீங்களா? உத்தியோகங்களை செய்கிறீங்களா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்களா? மனுஷரை பிரியப்படுத்த ஆராட்டப்படுறீங்களா? யாரையோ பிரியப்படுத்த என்னென்னமோ செய்யறாங்களே தவிர உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இது நீங்க செய்கிற வேலையில பிரயோஜனமானது இருக்கிறதா என்று யோசிக்கணுங்க. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவரிடத்திலிருந்து எடுபடாது. நம்மிடத்துல என்ன இருந்தாலும் மற்றவங்க திருட முடியும், கொண்டு போக முடியும். ஆனா ஆண்டவரின் பாதத்தண்டையில கற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், அந்த ஜெபத்தின் சக்தி, அந்த நன்மைகளை யாருமே திருட முடியாதுங்க. அவர் ஆசீர்வதித்தால் அது என்றைக்கும் என்றைக்கும் ஆசீர்வாதம். காலமே தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. இந்த நாள் முழுவதிலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை கேளுங்க. நீங்க ஸ்பெஷலா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மனச தேவ சமூகத்தில் ஊற்றும் போது நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லாம, அதை குறித்து நீங்க புலம்ப அவசியம் இல்லாம ஈஸியாக வாய்க்கோங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பீங்க. அநேகர் அவசரப்பட்டு இருப்பதையும் இழந்து போகிறவங்க, அவங்க நிம்மதியை இழந்து போகிறவங்க, அவங்க சக்திக்கு மிஞ்சின காரியங்களை தொடங்கிவிட்டு கடன்ல விழுந்து விடுகிறாங்க. இப்படி அவஸ்தைப்படுகிற அநேகரை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கு ஜெபிக்கும்படியாக என்ன கேட்கிறாங்க. முழுசா மூழ்கின பிறகு நிம்மதியா வாழ சொல்லி, சந்தோஷமாக வாழ சொல்லி, திருப்தியாக வாழ சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரம் சமைத்தீங்க என்றது முக்கியமல்ல, எவ்வளவு நேரம் சாப்பிட்டீங்க என்பது முக்கியம். நீங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்காக அதையும் இதையும் எவ்வளவு நேரம் ஆயத்தப்படுத்தினீங்க என்பது முக்கியம் இல்ல, அவங்களோடு எவ்வளவு நேரம் இருந்தீங்க என்பது முக்கியம். உன் பிள்ளைகளுக்காக நீ எவ்வளவு சொத்து சேர்த்திருக்க என்பது இல்லங்க முக்கியம், உன் பிள்ளைகளோடு நீ எவ்வளவு நேரம் செலவிட்ட என்பது முக்கியம். இன்றைக்கு இப்படிதானே, வெளிநாடுகள் போல கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறாங்க. பிள்ளைகளோடு குறைந்தது 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டாங்க. நோ ஃபேமிலி பிரேயர். பிள்ளைகளை விசாரிக்க மாட்டாங்க. அவர் வருவதுக்குள்ள தூங்கி விடுவாங்க, அவர் எழுவதுக்குள்ள போயிடுவாங்க. அந்த பிள்ளைங்க வீட்டிலேயே இருந்தாலும் தகப்பனை பார்க்காத பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆகவே உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க மேல இல்ல. நீ சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதித்து கொடுத்தாய், ஆனா உன் அன்பு பாசத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாம இருக்கிறோம். ஆகவே அவங்க பெரியவங்களாகும்போது உங்களை வெறுத்து விடுகிறாங்க. எந்த ஒரு அந்த பாசமே இல்லாம ஆயிடுதுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர் அவசியம். அதனாலதான் தேவன் பெற்றோரை கொடுத்திருக்கிறாரு. நீங்க பற்பல வேலைனோ உத்தியோகம் என்றோ உங்க பிள்ளைகளை தனியாக விட்டுவிடாதீங்க. அங்கங்க சிலர் சொல்லுகிற சாட்சிகளால தேவனை துதிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக என் வேலையை விட்டுவிட்டேன் என்ற சகோதரி, என்னுடைய நல்ல உத்தியோகத்தை என் பிள்ளைகளுக்காக நான் விட்டுவிட்டேன் என்ற அந்த தாய், அவங்க வார்த்தைங்க என்ன எவ்வளவு மகிழ்ச்சி ஆக்குச்சு. நிஜமா அந்த தாயின் வேலை போனா போயிடுச்சு, ஆனா நல்ல வருங்காலத்தை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. இன்றையிலிருந்து அனாவசியமான வேலைகளை கட் பண்ணிடுங்க. அவசியமான வேலைகளை மட்டும் செய்து நிம்மதியா தேவனோடு நேரம் செலவிடுவது, குடும்பத்தோடு செலவிடுவது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் எவ்வளவோ ஆசீர்வாதமானதென்று எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற பணம், ஆஸ்தி, சொத்தை விட நாங்க அவங்களுக்கு எவ்வளவோ முக்கியமானவர்கள் என்று உணர்வதற்கு உதவி செய்யுங்க. அநேக வேலைகளை வைத்துக் கொண்டு வருத்தப்பட்ட மார்த்தாளை போல் அல்லாமல் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு உடைய பாதத்தண்டையிலே காத்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளை போல இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக ஜெப குறிப்புகளை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். உங்க எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்காவிட்டாலும் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. நன்மை பெறும்போது அந்த விஷயத்தையும் தெரியப்படுத்துங்க. தேவனை துதிப்போம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த 1 டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?